கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். முதலாவது, இன்றைய நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தையிலே பவுலப்போஸ்தலர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாரையும் நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே தேவன் அவர்களை நடத்துகிறார். வாசிக்கலாம். ரோமர் 12:3 வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, முற்றுப்புள்ளி அங்கே வைத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அல்லேலூயா, உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே நீங்கள் எப்பொழுதும் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தன்னை குறித்து அதிகமாய் எண்ணிக்கொள்ளாதபடிக்கு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே நாம் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பாருங்க, அவர்களுக்கு அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். கர்த்தர் அவனவனுக்கு ஒவ்வொரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அளவின்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை எடுத்து எந்த நேரத்திலே பிரயோஜனப்படுத்த வேண்டுமோ, எந்த இடத்திலே நம்மை சாட்சி பகர வேண்டுமோ, எந்த இடத்திலே நம்மை அவர் உயர்த்த வேண்டுமோ, அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை அற்புதமாய் உயர்த்துவார். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை. அவரவர்களுக்கு 5 ஊழியங்கள் இருக்கிறதல்லவா? அந்த 5 ஊழியங்களிலே கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின்படி அவர்கள் ஊழியம் செய்வார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நாம் மற்றவர்களை பற்றி ஏளனமாய் பேச வேண்டாம். நமக்கு என்ன விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் நடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய விசுவாசிகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கு அது ஒரு ஏதுவாய் காணப்படும். அவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை கவனித்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களை பற்றி நாம் எந்த ஒரு காரியத்தையும் பேசாமல் இருப்பதுதான் சால சிறந்தது என்று நான் இப்பொழுது கருதுகிறேன். ஆகையினால நீங்களும் இதையும் பின்பற்றும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிஞ்சுவதற்கு மேலாக நம்மை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் அவர் மூலமாய் செயல்பட வேண்டுமானால் நாம் மற்றவர்களை குறித்ததான ஒரு கெட்ட எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. இனிமேலாவது யாரையும் குறித்து குறை சொல்ல வேண்டாம். எந்த ஊழியத்தையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா?
கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே நீர் எங்களை நடத்துவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.